விஜய் வந்து கரூர் சம்பவம், அந்த கரூர் சம்பவம் உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அதுலேருந்து மீளவே முடியாது. இப்போ விஜயோடைய அரசியல் வாழ்க்கை என்ன என்பது மாதிரி ஆளாளுக்கு எடுத்துலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே வந்து அரசியலாக எடுத்து ஆளாளுக்கு கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து புஷி ஆனந்த் எங்கேயோ இருக்காரு, அவரை 5 தனிப்படை தேடிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடக்கிற தேசிய ஜூனியர் கூடைப்பந்து ஆட்டத்துக்கு வந்து அவர் அங்கே கிளம்பி போய் அங்கேயும் அவர் வந்து டெல்லியில் ஏர்போர்ட்டில் ஒரு மீடியா முன்னாடி சொல்கிறாரு, நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் பார்த்துக்கோ, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் தாண்டி விஜய் வீட்டு முன்னாடி நேற்று பயங்கர போலீஸ் கூட்டம். அரெஸ்ட் ஆவாரா, அரெஸ்ட் செய்ய போகிறார்களா, அவ்வளோ பெரிய போலீஸ் குவிப்பு. அந்த ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. அவர் இருக்கிற ரோடையே, நீலாங்கரை வீட்டில் இருக்கிற ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது போயஸ் கார்டனுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க. ரஜினியே நிற்க வச்சுருக்காங்க. அப்போலாம் ரஜினியை நிற்க வச்சு ஒரு கப்பல் ரஜினியே கடுப்பாகி போய் எவ்வளோ நேரம் காரில் இருக்க முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்தில் இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் இருந்த ஒரு பங்கடியில் போய் ஒரு தம்மு வாங்கி 10 வச்சு அப்படி நின்ன உடனே ரோட்டில் இருக்கிற பூரா உள்ளே வந்துட்டாங்க. இங்கே ரஜினி சொல்லி அதுக்கப்புறம் வந்து எப்போ நீங்கள் காரில் ஏறி உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போலீஸ் அங்கே குவிக்கப்பட்டுள்ளது, விஜய் கைது செய்வார்களா அப்படின்ற ஒரு டாபிக். இல்லை இந்த வாகனத்தை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சார வாகனத்தை அதை ஏன் நீங்கள் பறிமுதல் பண்ணல அப்படின்னு வந்து நீதிபதி கேட்டிருக்காரு. அந்த வாகனம் வரும்பொழுது அதை ஒட்டி வர அந்த பைக்கில் வர ஒரு 3-4 பேர் இடிச்சு கீழே விழுவாங்க. அப்போ ஏன் வழக்கு பதிவு செய்யலை? அந்த வாகனத்தை ஏன் நீங்கள் வந்து முறைப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலை? நீங்கள் பாட்டுன்னு விட்டீங்க. அந்த வாகனத்துக்கு வேறு ஆயுத பூஜைலாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடிய சம்பவம் நடந்தால் கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் வீட்டு முன்னாடி வந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறும்னு இன்னொரு தரப்பு. இல்லை ஆல்ரெடி வந்து ஆதவ் அர்ஜுனா மேலே ஒரு வழக்கு பதிஞ்சாச்சு. அப்புறமா ராஜ்மோகன், இவர் புஷி ஆனந்த், அங்கே உள்ள நிர்வாகிகள் நிர்மல்குமார் எல்லார் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயை எந்த நேரத்தில் வேணாலும் கைது பண்ணக்கூடும். ஒரு நள்ளிரவில் கூட அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அசம்பாவிதம் ஏற்படாத வரைக்கும் அங்கே போலீஸ் குவிக்கப்பட்டுள்ள எல்லாமே வந்து ஒரு செவிவழி செய்தியாக, அனுமான செய்தியாகத்தான் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லியில் இருக்கிற முக்கிய தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசி, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், 2026 நாம தான் கூட்டணி தான் அப்படின்னு சொன்னதாக ஒரு பக்கம் வந்து ஒரு தகவல்.